சின்னதுலேருந்து நான் பார்த்ததுல எங்கள் அம்மா வந்து கடின உழைப்பு வந்து நெல்லை வச்சு விற்பாங்க, அரிசி விற்பாங்க. அரிசி வியாபாரம் பார்த்தாங்க. நெல் வாங்கி அதை அவிச்சு அரைச்சி சுத்தப்படுத்தி அரிசியாக்கி விற்றாங்க. அப்போ ஒரு ஆலை, ஒரு இதில் ஆலையில் செய்யக்கூடிய வேலையை வீட்டிலேயே செஞ்சாங்க. கடின உழைப்பு. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இருக்க நிறைய மகன்கள் கிட்ட உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்கும் கேட்டா நிறைய பேர் வந்து கண்ணை முடிச்சு அம்மா தான் சொல்லுவீங்க. அப்படி பிடிக்கும்ன்றதோட மட்டும் நிறுத்திக்காம அம்மா மீது இருந்த அன்பின் காரணமா மகன் ஒருத்தர் அம்மாவோட நினைவா நூலகம் அமைச்சிருக்காரு. விருதுநகர்ல கட்டையபுரம் பகுதியில் தான் இந்த நூலகம் இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த லைப்ரரிக்கு தான் வந்திருக்கோம். இப்போ தாயம்மாள் நூலகத்தோட நிறுவனர் திரு எஸ் பி கணேசன் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த நூலகம் எப்போ சார் அமைச்சிங்க? இந்த நூலகம் 2016 ஆரம்பிச்சோம். நூலகம் அமைக்கலான்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது? அதுவும் அம்மாவோட பேர்லயே ஸ்டார்ட் பண்ணலான்னு எப்படி வந்தது? சின்ன வயசுல இருந்தே எந்த புத்தகங்கள் பார்த்தாலும் சில தலைப்புகள், சில விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சேகரித்து வைப்பேன். பாதிக்கு மேலே படிச்சிருக்க மாட்டேன், ஆனால் சேகரித்து வைக்கணுங்கிற எண்ணம் தோணும். ஏதாவது அது வந்து பின்னாடி எனக்கு ரொம்ப உபயோகப்பட்டுச்சு. சின்னதுலேருந்தே சேகரிக்கணும்னு தோணுச்சு, சேகரித்து வச்சேன். மேக்ஸிமம் பழைய புத்தகங்களாக தான் நான் சேகரிச்சிருப்பேன். புது புத்தகங்கள் வாங்குறத விட ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முந்தின புத்தகங்கள் தான் என் கண்ணில் போட்டோன்னே அது பிடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சேகரித்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நூலகம், அதை அப்படியே நூலகமாக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதன் அடிப்படையில் ஆரம்பிச்சு. அம்மாவோட பேரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? அம்மாவோட நினைவாவே இதை வச்சிருக்கீங்க? அம்மாவுக்காக தானே சொல்லலாம். என்ன காரணம்? ஏன்னா நான் சின்னதுல இருந்தே பார்க்கும்போது எங்கள் அம்மாவுடைய உழைப்பு, அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாயே எல்லாத்துக்கும் பிடிக்கும், ஆனா எனக்கு இந்த மாதிரி விஷயங்களால பிடிக்கும். இது வந்து அப்பாட்ட தான் அதிகமாக எதிர்பார்ப்போம். எங்க அப்பா கைவண்டி வேலை பார்த்தார், கூலி வேலை பார்த்தவர். அதனால ஆனா எங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு ஆலை நிர்வகிச்சது போல நெல் வாங்கி அதை சுத்தப்படுத்தி அரிசி அவிச்சு சுத்தப்படுத்தி அரிசியாக்கி வியாபாரம் பண்ணாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு செயல், ஒரு ஆலையில செய்ய வேண்டிய விஷயத்த ஒரு வீட்டுக்குள்ள வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க செஞ்சது வந்து எனக்கு பின்னாடி நினைச்சு பார்க்கும்போது பிரமிப்பா இருந்தது. அந்த அடிப்படையில அதே எண்ணம் நமக்கு வேணும். அந்த உழைப்பு நமக்கு தெரியும். அந்த தைரியம், உழைப்பு, சேகரிப்பு, அதாவது சிக்கனம்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அம்மாட்ட நான் கத்துக்கிட்டேன். அந்த அடிப்படையில எனக்கு அவங்கள பிடிச்சது. தாய் எல்லாத்துக்கும் பிடிக்கும், எனக்கு இந்த நோக்கத்துல பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. அப்ப கஷ்டப்பட்ட குடும்பம், இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னா எனக்கு அவங்க உழைச்ச உழைப்பு தான் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கும். அதே உழைப்பு நானும் செய்யணும்னு நினைப்பேன். அம்மாவோட நினைவா ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். என்னுடைய தொழில் தாய் பதிப்பகம்னு வச்சிருக்கேன். புத்தகங்கள், பள்ளி மாணவர்களுக்கு வினா விடைத்தாள்கள்லாம் போடுறோம். இது அம்மா பேர்லேயே செய்யணுங்கிறதுக்காக தாய் பதிப்பகம் அப்படின்னு வச்சிருந்தேன். நான் சின்னதுலேருந்தே கொஞ்சம் நூல்கள்லாம் சேர்ப்பேன். எல்லா புத்தகமும் படிப்பேன்னு சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு சில புத்தகங்கள், சில தலைப்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நான் சேகரிச்சுட்டு வந்தேன். அது ஒரு காலகட்டத்தில் வரும்போது மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அந்த அடிப்படையில் தாயம்மாள் நூலகம் அப்படிங்கிற அம்மா பேர்லேயே ஆரம்பித்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு சுமார் ஒரு 6000 புத்தகங்கள் இருக்கும். அதை ரகவாரியாக பிரித்தே வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு 230 தலைப்பில், ஒவ்வொரு தலைப்புலையும் ஒரு 20 புத்தகம், 10 புத்தகம், 12 புத்தகம் இருக்கும். அப்போ அந்த இதை பார்த்தே நம்ம எந்த தலைப்பில் வேணுமோ, எந்த புத்தகம் வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம். தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு, மாணவர்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட டைமிங்லாம் எப்படி? காலையில் 9:30 மாலை 5:30, 6 வரைக்கும். இந்த மாதிரி ரேக் இருக்கு. இது மாதிரி 4 ரேக், 4 வரிசை இருக்கு. இந்த 4 வரிசையிலையும் புத்தகங்கள் இருக்கு. போட்டித் தேர்வுக்குனே ஒரு வரிசை வச்சிருக்கோம் நாங்கள். அதுல இருந்து புத்தகங்களை எடுத்துக்கலாம். சப்போ மாணவர்கள் வந்து இங்கேயே உட்காந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க, யாருனாலும் சரி, பெரியவங்க யாருனாலும் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இங்க இருந்து புத்தகத்தை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கூட்ட அரங்கம்னு வச்சிருக்கோம். கூட்ட அரங்கம்னா படிப்பகமும் சேர்ந்துதான். படிக்கிறப்ப படிச்சுக்கலாம். யாராவது ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து உரையாடல் இருந்ததுன்னா அவங்க வந்து அந்நேரம் அந்த கூட்டத்தை இதை பயன்படுத்திக்கலாம். இது அனைத்துமே இலவசம் தான். எப்போலாம் வந்து படிக்கலாம்? இங்க அந்த குறிப்பிட்ட டைம் தான், காலைல 9:30 5:30 வரை. இது வந்து ஒரு டேபிள் சேர்லாம் இருக்கு, நம்ம எப்போ படிச்சுக்கலாம். அரங்காது. இதுல ஒரு 20 பேர் குறைஞ்சது உட்காந்து ஒரு கூட்டம் நடத்திக்கலாம். ஒரு 4 பேர் 5 பேர் வந்தாங்கன்னா அதில் உட்காந்து புத்தகங்கள் படிச்சுக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே அதுக்காக தான் டேபிள் போட்டு ஓரளவு அவங்களுக்கு வசதியா இருக்குன்ற அடிப்படையில ஓரளவு வச்சிருக்கோம். இன்னைக்கு நூலகங்களோட பயன்பாடுலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம அதுலேயே கம்ப்யூட்டர்லேயே தேடிட முடியாது, செல்லே தேடிட முடியாதுங்கிறது என்னோட கருத்து. அப்போ சில விஷயங்கள் இங்கே தான் தேடணும்.
சிலருக்கு புத்தகங்கள் படிக்கிறது தான் பிடிக்கவும் செய்யும். இன்னும் கொஞ்சம் காலத்துல புத்தகங்கள் தான் படிக்கணும் அப்படின்னு வந்துடும். ஏன்னா நம்ம கண்ணுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, காணொளி பார்க்குறோம், அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணு கெடுதி. நம்ம பொழுதனைக்கு அதையே கவனிக்கும் போது அட்லீஸ்ட் புத்தகத்தை படிப்போம், அந்த பேப்பரில் பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வரும். அடுத்து அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இதோட மதிப்பு இன்னும் கூடும். இதுக்கு மதிப்பில்லைன்னு சொல்ல முடியாது. அதிகமாக வர்றதில்ல. மக்கள் எல்லாரும் செல்லில் பார்த்தா போதும், நெட்டில் பார்த்தா போதும்னு நினைக்கிறாங்க. அதில் சில தவறானது இருக்குது அப்படி இப்படின்னு வரும்போது முழுமையாக தெரிஞ்சுக்கிறவங்கெல்லாம் இதைத்தான் தேடுவாங்க. அதாவது முழுமையான ஒரு அறிவு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தா அறிவு போயிடுவாங்க. முழுமையாக தேடணும், ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக தேடினா அது எங்கே கிடைக்கும்னு தேடுவாங்க. நூலகத்தில் தான் இருக்கும், அந்த நூலகத்துக்கு வருவாங்க. அதுவும் பழைய பொதுவாக என் இடத்துல 50 வருஷத்துலேருந்து 150 வருஷம் வரைக்கும் முன்னாள் உள்ள பகுதி. இப்போ உள்ள 50 வருஷ புத்தகம் கூட என்கிட்ட அதிகம் இருக்காது. அதுக்கு முந்தின ஒரு 100 வருஷ புத்தகங்கள் என்கிட்ட ஒரு இருக்கு. தலைப்பு வரையும் வச்சிருக்கோம், எல்லா தலைப்புமே வச்சிருக்கோம். அதனால மருத்துவம், ஆன்மீகம், இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமே, குறிப்பாக போட்டித் தேர்வு, அதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்துறோம். உண்மைதான். உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். நூலகம் அமைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் அம்மாவோட நினைவு, அம்மாவுக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட மெமோரியெல்லாம் நிறைய விஷயம் செஞ்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி பிறருக்கும் பயன்படக்கூடிய வகையில நூலகம் அமைச்சிருக்கீங்க. உண்மையிலே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இந்த நூலகத்தோட பயன்பாடு இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி.